வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது சுண்டைக்காயும் எலுமிச்சை பழமும் சேர்த்து ஒரு சுவையான தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இதை எப்படின்னா பருப்பு வகைகள் புளி எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிறோம். 2-3 மாதங்கள் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ சுண்டைக்காய் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் கிள்ளி நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணி மேலே பரப்பிடுங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் உணர்ந்துடணும். அப்படியே அந்த மாய்ஸ்சரே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். கொஞ்சம் சுண்டக்காய் தானா ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா போதும். நான் இதை நைட் ஃபுல்லாக போட்டுட்டேன், இரவு முழுக்கம் போட்டுட்டேன். மறுநாள் தான் நான் செய்ய போகிறேன்றதுனால கொஞ்சம் கூடுதல் சுண்டக்காய் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது 1/4 கிலோ அளவுக்கு நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. 250 கிராம் சுண்டைக்காய் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் அப்படி பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 கிராம் அளவு தாங்க மிளகாய் தேவைப்படும். எனக்கு 25 கிராம் மிளகாய் போதுமானதாக இருந்தது. நீங்கள் உங்கள் மிளகாயோட காரத்தை பொறுத்து அது வரைக்கும் கூடுதல் குறைச்சல் எடுத்துக்கலாம். உப்பு நான் கல் உப்பு ஒரு 30 கிராம் எடுத்துருக்கிறேன். 30லேருந்து 35 கிராம் உப்பு தேவைப்படும். பூண்டு நல்லா நீங்கள் ஒரு 3-4 பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதனால் பூண்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிடலாம். இந்த மிளகாயை வெறும் வானொலியில் நம்ம வறுத்தோன்னா அப்படியே ஒரு காந்தல் தன்மை தீர மாதிரி இருக்கும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா அந்த மிளகாய் கொஞ்சம் மொறுன்னு வரணும். அந்த பக்குவத்துக்கு நாம் வறுத்து எடுத்துட்டால் போதும். ஏன்னா ரொம்ப சவக்குன்னு இருந்ததுன்னா அந்த பொடி சரியாக வராது. இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதாங்க. நம்ம வேறு எதுவும் அதிகமான பொருள்லாம் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அந்த வெந்தயம் அப்படியே ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அதை வறுத்து எடுத்து மிளகு, வெந்தயம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு அந்த மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஏன் இந்த சுண்டைக்காயோடைய எலுமிச்சப்பழம் சேர்க்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லேருந்து இந்த சுண்டைக்காய் தொக்கு செய்து கொடுக்குறேன். புளி சேர்த்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புளி சேர்க்காமல் கேட்குறவங்களுக்காக தான் இந்த வெர்ஷனில் கொடுக்கறது. அதனால் புளி சேர்க்காமல் இந்த எலுமிச்சப்பழம் சேர்த்து செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லதும் கூட. இப்போ பாருங்கள், குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூடவே பூண்டு சேர்த்துருங்க, பச்சை பூண்டு அப்படியே சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கணும். ரொம்ப அப்படியே மையாக அரைச்சிடக்கூடாது. சும்மா பல்ஸ் மோடில் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்திங்கன்னா அங்கே பூண்டு அப்படியே சின்ன சின்ன துகள்கள் மாதிரி இருக்கும். இது போல் தான் இருக்கணும். இப்போ இதுதான் நமக்கான மசாலா. அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ சுண்டைக்காயை இடித்து வச்சுருங்க. சும்மா அந்த வாய் பிளக்கணும், அவ்வளோதான். சுண்டைக்காயில் இருக்கிற விதையெல்லாம் முழுசாக எடுத்துகிட்டெல்லாம் சமைக்கக்கூடாது. அதனால் இடித்து வச்சுருங்க. இடித்ததுக்கப்புறம் நான் அலசுறேன்னு அலசிடாதீங்க. நீங்கள் வதக்க போகிறதுக்கு முன்னாடி சுண்டைக்காயை இடிச்சிக்கணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இடித்து வச்சிங்கன்னா கருத்து போயிடும். ஏன்னா சுண்டைக்காய் அதிக இரும்பு சத்து உடையது. அதனால் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் அது இடித்து வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். முழுக்க நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அதில் சேர்த்து இந்த சுண்டைக்காயை மீடியம் ஃப்ளேமில் தாங்க வதக்கணும். அது நல்லா வேகணும் அந்த எண்ணெயிலேயே. இப்போ நான் ஒரு 5லேருந்து 6 எலுமிச்சப்பழம் எடுத்துக்கிறேன். நல்லா சாறு நிறைந்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த தோல்களையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நல்ல பழமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாதி அளவுக்கு ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த தோலை நறுக்கி உப்பு போட்டு குலுக்கி வச்சு ஊறுகாவாக தாளிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சூப் மிக்ஸ் எல்லாம் செய்கிறீங்கன்னா அதில் இந்த தோலை கொஞ்சம் அரைச்சி பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த பழத்தை புழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு சுண்டைக்காய் நல்லா அப்படியே பொரிஞ்ச மாதிரி வருது பாருங்கள், நல்ல வெள்ளை கலரில். ஸோ அதிகமாக எண்ணெய் ஊற்றியெல்லாம் இதை வறுக்கக்கூடாது. இந்த ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நம்ம இந்த சுண்டைக்காயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் வதக்க இந்த சுண்டைக்காய் அப்படியே சாஃப்டாக வெந்துடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதெல்லாம் பால் சுண்டைக்காய், கறி சுண்டைக்காய்ங்க. ஒரு சில சுண்டைக்காயெலாம் ரொம்ப நரன்னு இருக்கும். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது போல் சுண்டைக்காய் வாங்காதீங்க. இது ரொம்ப மிருதுவாக இருக்கும். இப்போ நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே கடாயில் ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு, ஒரு 2-3 வரமிளகாய், குண்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, நீட்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, அதோடைய விதைகளை நீக்கிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பூண்டு உரித்து கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் பூண்டு ஏற்கனவே சேர்த்து அரைச்சதுனால நான் சேர்க்க போகிறதில்ல. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை பொரிஞ்சதும் நாம் இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலா, அதாவது காஞ்ச மிளகாய் பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துடலாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மசாலாவை நம்ம வதக்க போகிறோம். இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே அப்படியே வதக்குங்க. அந்த எண்ணெய் மேலே தெளிஞ்சு வரணும். இந்த எண்ணெய் நமக்கு பத்தாது, அந்த மசாலா அப்படியே எண்ணெயை இழுத்துரும். பாருங்கள், உப்பு நான் இடித்து வச்சுருக்கிறேன். அதனால் அந்த உப்பை சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு நல்லா கரையணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது கரையும்.
இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து நமக்கு நல்லா இரும்பு சத்து உடையது. இந்த இரும்பு சத்து உடைய சுண்டைக்காய் கூட நம்ம இந்த விட்டமின் சி நிறைந்த இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது அந்த இரும்பு சத்து நல்லாவே நமக்கு உள்ளுக்குள்ளே கிரகிக்கும். அதனால் இது போல் நீங்கள் ஊறுகாய் தொக்கு செய்து வச்சிட்டிங்கன்னா சாதத்தில் சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா சுவையாகவே இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. ஆரம்பத்தில் நாம் வந்து வதக்க எடுத்தோம் இல்லையா, அந்த அளவு எண்ணெய் இப்போ நான் சேர்த்துட்டேன். அதுவும் நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சதும் நம்ம வதக்கின சுண்டைக்காவும் அதில் சேர்த்துடலாம். இந்த பக்குவத்தில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் போல் வதங்க விட்டு ஒரு சின்ன கருப்பட்டி துண்டு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் போல் மிதமான தீயில் அப்படியே வதங்க விடுங்க. அந்த எண்ணெய் மேலே அப்படியே தெளிய ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம இதில் எண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது. சுண்டைக்காய் ஏற்கனவே நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன். ஆறட்டோன்னு விட்டுட்டேன். நல்லா ஆறிடணும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். நடுவுலேயே வந்துட்டு எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் மூலமாக நாம் செய்து காட்டுற தொக்கு வகைகள், இட்லி பொடி வகைகள், சாதப்பொடி, சூப் மிக்ஸ் மற்றும் மூட்டு வலிக்கான எண்ணெய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கருப்பு உளுந்து லட்டு வகைகள் இதையெல்லாமே நான் ஆர்டரின் பேரில் செய்து கொடுக்குறேன். அதாவது செய்ய முடியாத முதியோர்களுக்கு பார்த்து செய்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே போல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வேணுன்றவங்க உங்களுக்கு இந்த பிரண்டை, முடக்கத்தான், இல்லை முடவாட்டுக்கால், முருங்கைக்கீரை இதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதில் தேவையான பொருட்கள் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எண் மூலமாக மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி கேட்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சுண்டைக்காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு தான் நாம் இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கணும். இப்போ இந்த கிளாஸோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 60 ml. முதல்ல 60 ml வந்து எலுமிச்சை சாறு நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உடனேவே நமக்கு எல்லா டேஸ்ட்டும் நல்லா கலந்துருமானா இல்லைங்க. ஒரு 2 நாள் ஆனால் தான் அந்த சுவை வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். ஆனால் இந்த புளிப்பு வந்து ஓரளவு செக் பண்ணலாம். நான் இன்னும் ஒரு 10 ml கூடுதலாக சேர்த்துக்கிறேன். ஒரு 70 ml எலுமிச்சை சாறு நான் இதுக்கு சேர்த்துருக்குறேன் 1/4 கிலோ சுண்டைக்காய்க்கு. உங்கள் எலுமிச்சை பழத்தோடைய அந்த புளிப்புத்தன்மையை பொறுத்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக தெரியணும். அப்போ தான் எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது அந்த உப்பு பேலன்ஸ் ஆகும். இதை நல்லா கலந்துட்டிங்கன்னா இப்போவே பாருங்கள் எண்ணெய் சேர்த்த மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை ஒரு ஈரம் இல்லாத ஒரு ஸ்டீல் டப்பாவில் போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருங்க. 2 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். சாதத்தில் 1 கிண்ணம் சாதத்துக்கு சும்மா 1 ஸ்பூன் தொக்கு போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவே இருந்துச்சுங்க. அதே போல் தயிர் சாதம், ரசம் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், இந்த கீரை சாதத்துக்கெல்லாம் வந்துட்டு சும்மா இவ்வளோண்டு ஊறுகாய் எடுத்து நம்ம தொட்டுக்கிட்டால் போதும். அந்த எலுமிச்சை பழத்தோடைய சுவை வாசனையோட அந்த சுண்டைக்காய் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இன்னும் இதை வந்து இந்த சப்பாத்தி கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த காம்பினேஷனுக்கு சப்பாத்தி கூட ரொம்ப சுவையாக இருக்குங்க. சுண்டைக்காய் எலுமிச்சை பழம் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. மேலும் இது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டரும் பண்ணலாம். வேறு பொருள்களையும் ஆர்டர் பண்ணலாம். நன்றி.